வாசனை திரவியத்தின் ராஜா எனும் சொற்றொடர் மிளகு பயிருக்கு கிடைக்க பெற்றுள்ளது. மனிதனால் ஆரம்பத்தில் இனங்காணப்பட்ட வாசனை திரவியமாக மிளகு காணப்படுகிறது. சர்வதேச வாசனை திரவிய சந்தையில் அதிக அளவிலும் மற்றும் அதிக பெறுமதியும் கொண்டுள்ள வாசனை திரவிய இனமாக மிளகு விளங்குகின்றது. இலங்கையில் மிளகு பெரும்பாலும் பயிரிடப்படுவது மாத்தளை, கேகாலை, பதுளை, ரத்தினபுரி, குருநாகலை மற்றும் நுவரெலியா போன்ற மாவட்டங்களில் ஆகும். மிளகு உற்பத்தி செய்யப்படுகின்ற மற்றும் ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பிரதான நாடுகளாக வியட்நாம், இந்தோனேசியா, இந்தியா, பிரேசில், மலேசியா மற்றும் இலங்கை போன்ற இடங்காணப்பட்டுள்ளன. மிளகு உற்பத்தி செய்யப்படுகின்ற மற்றும் ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பிரதான நாடுகளாக வியட்நாம், இந்தோனேசியா, இந்தியா, பிரேசில், மலேசியா மற்றும் இலங்கை போன்றன இனங்காணப்பட்டுள்ளன. இதன் தாவரவியல் பண்புகளாவன: மிளகு வற்றாத பசுமையான ஏற்றமிக்க பயிராகும். பைபரேசியா இனத்தை சார்ந்த பயிராகும். தாவரவியல் பெயராக பைப்பர் நைக்ரம் எல் என அடையாளப்படுத்தப்படுகின்றது. பொருளாதார முக்கியத்துவம் பெறுபவை நன்கு பழுத்த சிறிய உலர்ந்த பழமாகும். இதன் உயிருள்ள அல்லது உயிரற்ற ஆதாரத்தை பயன்படுத்தி ஒற்றை பயிர்ச்செய்கை முறையாக பயிரிடலாம். அவ்வாறே தென்னை மற்றும் தேயிலை செய்கைகளுக்கு இடையே இடைப்பயிராக இதனை பயிரிடவும் முடியும். வீட்டுத் தோட்ட பயிர்களான பாக்கு, பலா, தென்னை போன்ற பெரிய மரங்களில் இதனை இலகுவாக பயிற்றுவிக்கவும் முடியும்.